கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொரு நாளும் ஆவின் கனிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆவின் கனிகள் 9. இன்றைக்கு தயவு என்ற கனி குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தயவு, ஜென்டில்னஸ். தயவு என்ற ஒரு குணம் மன்னிப்போடு இணைந்து இருக்கிறது. தயவு, மன்னிப்பு, தயவு காண்பிக்கிறது. ஒரு கிறிஸ்தனுக்கு இருக்கக்கூடிய குணங்களில் ஒரு அருமையான குணம் தயவு, தயை காண்பிப்பது. ஒரு ராஜா ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்தார். இந்த மாதத்திலே, இந்த தேதியிலே தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். அதனுடைய முந்தைய நாளிலே அந்த குற்றவாளியுடைய தாய் ராஜாவை பார்க்க அனுமதி கேட்டு ராஜாவை பார்த்து அவள் கேட்டாள், ராஜாவே நீர் வாழ்க, நாளை எனது மகனுக்கு மரண தண்டனை தூக்கிட போயின்றீர்கள். எப்படியாவது என் மகனுக்கு நீங்கள் விடுதலை வாங்கித்தர வேண்டும் என்று அவள் கதறினாள், கெஞ்சினாள், காலில் விழுந்து கேட்டாள். ராஜா சொன்னார், அம்மா, உன் மகனுக்கு விடுதலை அளிக்க முடியாது. அவன் பெரிய தவற்றை செய்திருக்கிறான். அவன் மாபெரும் குற்றவாளி. எனவே அவனுக்கு விடுதலை தர முடியாது என்று அவள் ராஜா கூறினான். உடனே அந்த தாய் சொன்னாள், ராஜாவே, என் மகனுக்கு நீங்கள் தண்டனை கொடுங்கள், ஆனாலும் அவனுக்கு தயவு காண்பியல் என்று சொன்னாள். இந்த வார்த்தை ராஜாவை சிந்திக்க வைத்தது. உடனே ராஜா அந்த தாய்க்கு, அந்த மகனுக்கு தயவு காண்பிக்கும்படியாக அவன் விடுதலை கொடுத்தான் என்று அந்த கதையிலே வாசித்தேன். பிரியமானவர்களே, தயவு என்பது மன்னிக்கிற குணம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம், ஒரு ஆவிக்குரிய கனி தயவு. தயை காண்பிக்கிறது, மன்னிக்கிறது. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். தயவுள்ளவன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறான், கொடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். தயவுள்ளவன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான். நாம் தயவு காண்பிக்கும் பொழுது நமக்கு நன்மை கிடைக்கிறது, ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணம் தயவு. அவருக்கு இரக்கம் இருந்தது, மனதுருக்கம் இருந்தது. அநேக மக்களுக்கு அவர் தயை காண்பித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணம் நம்மில் காணப்படுகிறதா? நம் பிறரை மன்னிப்போம், நம் பிறருக்கு அந்த இயேசை போல தயவு காண்பிப்போம். அப்படிப்பட்ட குணங்களை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்கு சோதரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. குடும்பங்களை சந்திங்க, தேவைகளை சந்திங்க, கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாற்றையும் மாற்றி போட்டு நல்வாழை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் பிறருக்கு தயவு காண்பிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பிறரை மன்னிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் சாமி. மீண்டும் ஒரு நம்முடைய சமுதாயம் அர்ப்பணிக்கிறோம்.
வானத்தையும் பூமியை படுத்த வல்லமுள்ள கரம் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.